உபவாசம் நம்மை எவ்வாறு மாற்றுகிறது? மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உபவாசம் என்ற இந்த வாரத்திற்கான கருப்பொருளை நாம் தொடரலாம். இந்த வாரத்திற்கான என்னுடைய முந்தைய பேச்சுகளில் உபவாசம் என்பது தொலைந்து போன ஒரு சாவி என்று விவரித்தேன். இது வேதத்தின் எல்லா பக்கங்களிலும் காணப்படுகிறது. இருப்பினும் கிறிஸ்தவ திருச்சபையால் எப்படியோ அது ஒதுக்கி வைக்கப்பட்டும் இடம் தவறி வைக்கப்பட்டும் உள்ளது. முதலில் உபவாசம் என்பது ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக தன்னிச்சையாக உணவை தவிர்ப்பதாகும் என்று விளக்கினேன். உபவாசம் என்பது தேவன் தம்முடைய மக்கள் தமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்வதற்காக நியமித்த ஒரு வழி என்பதை நான் விளக்கினேன். இயேசு கிறிஸ்து தாமே எவ்வாறு உபவாசம் இருந்தார் என்பதையும் தம்முடைய சீஷர்களுக்கு அதையே கற்றுக் கொடுத்தார் என்பதையும் புதிய ஏற்பாட்டு திருச்சபை எவ்வாறு தங்கள் எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்றுகிறது என்பதையும் நான் பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து உபவாசத்தை பற்றி பேசியபோது அவர் இருந்தால் என்று சொல்லவில்லை, போது என்று சொன்னார். நீ உபவாசம் இருந்தால் என்றல்ல, நீ உபவாசிக்கும் போது என்று அவர் சொன்னதை நான் சுட்டிக்காட்டினேன். இவ்வாறு அவர் உபவாசத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது மற்றும் ஜெபம் செய்வது போன்றவற்றோடு சமநிலையில் வைத்தார். அது நீ தர்மம் செய்யும் போது, நீ ஜெபம் பண்ணும்போது மற்றும் நீ உபவாசிக்கும் போது என்பதாகும். இன்று நான் உபவாசத்தின் செயலாக்கத்தன்மையை குறித்து பேசப் போகிறேன். உபவாசம் நம் உள்ளார்ந்த ஆளுமையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நான் விளக்கப் போகிறேன். வேதாகமத்திலிருந்து முழுமையான தெளிவுடன் நாம் காண வேண்டிய முதல் விஷயம் இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையை சாத்தியமாக்கும் வல்லமை பரிசுத்த ஆவியானவரே ஆவார். கிறிஸ்தவர்களாகிய நம்மிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை நாம் வாழ நமக்கு உதவுவது வேறு எந்த வல்லமையும் இல்லை. இதை நம்முடைய சொந்த விருப்பத்தினாலோ அல்லது சொந்த பலத்தினாலோ செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருப்பதால் மட்டுமே இதை செய்ய முடியும். ஆகையால் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான திறவுகோல் என்னவென்றால், நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை எவ்வாறு வெளியிடுவது என்பதை அறிந்து கொள்வதாகும். எனவே அந்த வல்லமையில் நாம் சொந்த பலத்தால் செய்ய முடியாத காரியங்களையும் செய்ய முடியும். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அவர்களுடைய சொந்த ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பே இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அப்போஸ்தலர் 1:8 அவர் இதை சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்ய உங்களிடத்தில் இருக்கிற வல்லமையை விட அதிகமான வல்லமை உங்களுக்கு தேவைப்படும். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானிடத்திலிருந்து வரும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களிடத்தில் வரும் வரை ஊழியம் செய்ய தொடங்காதீர்கள். இதனுடன் எபேசியர் 3:20 பவுல் ஜெபத்தில் இருக்கும் வல்லமையை பற்றி முதன்மையாக பேசும் வார்த்தையை ஒப்பிடலாம். அவர் இதைத்தான் சொல்கிறார், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு, அதாவது தேவனுக்கு, நாம் நினைக்கவோ அல்லது கற்பனை செய்யவோ முடியாத அளவுக்கு மிக உயர்வானதை தேவன் செய்ய முடியும் என்று பவுல் கூறுகிறார். ஆனால் அது நம்மில் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை பொறுத்தது. தேவன் நம் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பது நமது சிந்தனை அல்லது கற்பனையை பொறுத்ததல்ல. ஆனால் அது ஜெபத்தினாலேயோ பிரசங்கத்தினாலேயோ அல்லது எந்த வகையான ஆராதனையினாலோ நம் மூலமாக வெளிப்பட்டாலும் அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பொறுத்தது. எனவே நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியின் வல்லமை எவ்வாறு வெளியிடுவது என்பதையும், ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் பரிசுத்த ஆவியினர் தடையின்றி செயல்படும் வாய்க்காலாக அல்லது கருவிகளாக எவ்வாறு மாறுவது என்பதையும் அறிந்து கொள்வது முக்கியமானது. இதை பார்த்தவுடன் வேதாகமத்தின் அடுத்த முக்கியமான உண்மைக்கு நாம் செல்லலாம். அதாவது நமது பழைய மாம்ச சுபாவம் பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறது. அதன் சாராம்சம், அதன் தன்மை என்னவென்றால், அது பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாது, அது பரிசுத்த ஆவிக்கு எதிரானது. புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கிருபையால் புதிய பிறப்புக்கு நாம் மாற்றப்படுவதற்கு முன்பு நாம் இயல்பாக எப்படி இருக்கிறோமோ அந்த பழைய சுபாவம் தான் மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் நமது இயல்பான உடலை குறிக்கவில்லை, நமது இயல்பான உடலால் நமது மாம்சத்தில் பெற்றுக்கொண்ட முழு தன்மையும் குறிக்கிறது. இது நமது முதல் தகப்பனாகிய ஆதாமின் சந்ததியினரால் மாம்சத்தில் பெற்றுக்கொண்ட முழு இயல்பையும் குறிக்கிறது. அந்த ஆதாம் ஒரு கலகக்காரனாக இருந்தான். வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால்
நம் ஒவ்வொருவருக்குள்ளும் எங்கோ பதுங்கியிருக்கும் ஒரு கலகக்காரன் இருக்கிறான். அதுதான் மாம்ச இயல்பாகும். அந்த மாம்ச இயல்பை பற்றி பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் கூறுவது இதுதான். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி, அதாவது பரிசுத்த ஆவிக்குள் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்கள், நாம் பரிசுத்த ஆவியை சார்ந்து இருக்கிறோம். பின்னர் பவுல் தொடர்கிறார், மாம்சம் ஆவிக்கு, அதாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அது மிகவும் தெளிவானது, மிக முக்கியமானது. மாம்ச இயல்பு தேவனுடைய ஆவிக்கு எதிரானது. நாம் மாம்ச இயல்புக்கு கீழ்ப்படிந்தால் நாம் தேவனுடைய ஆவியை எதிர்க்கிறோம். நாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய போகிறோம் என்றால் நாம் மாம்ச இயல்பை கையாள வேண்டுமென்றால் மாம்ச சுபாவம் நம்மை கட்டுப்படுத்தி செயல்படும் வரை நாம் செய்வது பரிசுத்த ஆவிக்கு எதிரானதாக இருக்கும். இப்போது இது சரீர ஆசைகளுக்கு மட்டும் பொருந்தாது. இருப்பினும் இது அவற்றையும் உள்ளடக்கியது. ஆனால் அது மாம்ச சிந்தை என்று வேதம் அழைப்பதற்கும் பொருந்தும். அதாவது பழைய மாம்சத்தின் வழியைப் போல சீரமைக்கப்படாத இயல்பு உள்நோக்கி சிந்திக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் கூறும் ஒரு வல்லமையுள்ள வசனம் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பவுல் பயன்படுத்தும் வார்த்தைகளின் வலிமையை சுட்டிக்காட்ட வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று அவர் கூறுகிறார். அது நடுநிலைமை அல்ல. எப்படியாவது மாம்ச இயல்பை மாம்ச சிந்தையும் தேவனுடைய சித்தத்தை செய்ய இணங்க வைக்கலாம் என்பதற்கு எந்த குறிப்பும் இல்லை. அது சாத்தியமற்றது. மாம்ச சிந்தை அதன் இயல்பிலேயே தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. மாம்ச சிந்தையை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? நான் இதை இப்படி புரிந்து கொள்கிறேன். அது பழையதாக இருக்கிறது. அதன் முக்கிய செயல்பாடுகளில் சீரமைக்கப்படாத ஆத்மாவாகும். ஆத்மாவின் செயல்பாடுகள் பொதுவாக விருப்பம், அறிவாற்றல் மற்றும் உணர்ச்சிகளாக வரையறுக்கப்படுகின்றன. மேலும் இவை ஒவ்வொன்றையும் குறுகிய பழக்கப்பட்ட ஒரு ஆங்கில வார்த்தையில் சுருக்கமாக கூறலாம். விருப்பம் நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறது. அறிவாற்றல் அல்லது சிந்தை நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறது. உணர்ச்சிகள் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறது. இயல்பான சீரமைக்கப்படாத மனிதன் சுயநலத்தில் அந்த 3 வெளிப்பாடுகளாகிய நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன், நான் உணர்கின்றேன் ஆகியவற்றால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறான். அந்த வழியில்தான் மாம்சமான சரீர இயல்பு செயல்படுகிறது. நாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவி நம் மூலமாக விடுதலையாக செயல்பட வேண்டுமென்றால், பின்னர் நாம் முழுமையாக பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன், நான் உணர்கிறேன் ஆகியவற்றை தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். மேலும் இது வேதத்தில் உள்ள தேவனுடைய மாதிரியின்படியே உபவாசத்தின் மூலம் செய்யப்படுகிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவே செய்தார். அப்படிதான் பவுலும் செய்தார். நீங்களும் நானும் அப்படிதான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பவுலின் சாட்சியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அது அவர் தனது சொந்த மாம்ச இயல்புடன் எவ்வாறு போராடினார் என்பதையும் அதன் மீது எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதையும் குறித்த அவரது சொந்த விவரமாகும். இது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனத்தில் காணப்படுகிறது. பவுல் இந்த போராட்டத்தை தடகளத்தில் வெற்றி பெறுவதற்கான பயிற்சி செய்யும் ஒரு விளையாட்டு வீரரின் பார்வையில் விவரிக்கின்றார். பந்தயத்திற்கு, அது ஒலிம்பிக் போட்டிகள், போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு குறிக்கோளை கொண்ட மனிதன், நான் ஒரு நோக்கத்தை கொண்ட மனிதன், நான் ஒழுக்கத்திற்கு கீழ்ப்பட்ட மனிதன். அவர் அதை இவ்வாறாக சுருக்கமாக சொல்கிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் தனது தெய்வீக அழைப்பில் வெற்றி பெற வேண்டுமானால் தனது சரீர இயல்பு, தனது மாம்ச இயல்பு, தனது மாம்சீக சிந்தை ஆகியவற்றை கீழ்ப்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்தார். இது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நம் ஒவ்வொருவரிலும் யார் எஜமானனாகவும்
யார் வேலைக்காரனாகவும் இருக்கிறார்கள்? சரீரம் எஜமானாகவும் ஆவி அடிமையாகவும் மட்டுமே இருக்கிறதா, அல்லது ஆவி எஜமானாகவும் சரீரம் அடிமையாகவும் இருக்கிறதா? நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். உங்கள் சரீரம் ஒரு அற்புதமான வேலைக்காரனை உருவாக்குகிறது, ஆனால் அது ஒரு பயங்கரமான எஜமானனாய் இருக்கிறது. வாஷிங்டன் டிசி என்ற பகுதியைச் சேர்ந்த எனது வழக்கறிஞர் ஒருவரின் சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒருமுறை நான் உபவாசம் பற்றி பிரசங்கிப்பதை அவர் கேட்டு அப்படி செய்வது சரியானது என்று தீர்மானித்தார். அதனால் அவர் உபவாசம் இருப்பதற்கு ஒரு நாளை ஒதுக்கி வைத்தார். அது அவருக்கு ஒரு சோகமான நாளாக இருந்தது. அவர் தெருவில் வெளியே நடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் உணவகத்திலிருந்து சமையல் வாசனை வீசும், அல்லது அந்த ஜன்னலில் பேஸ்ட்ரிகள், அதாவது அப்ப வகை உணவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதனால் அவருக்கு மிகப்பெரிய உள்ளான போராட்டம் ஏற்பட்டது. எனவே கடைசியாக அவர் தனது வயிற்றை பார்த்து பேசி சொன்னது இதுதான்: இப்போதும் வயிறே, இன்று நீ மிகவும் கலகம் செய்துவிட்டாய். நீ எனக்கு நிறைய தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டாய். அதனால் நான் உன்னை தண்டிக்கப் போகிறேன். இன்று போலவே நாளையும் உபவாசம் இருக்கப் போகிறேன். பின்னர் இதை அவரே என்னிடம் சொன்னார். சரி, என்னை பொறுத்தவரை அது யார் எஜமான் யார் வேலைக்காரன் என்பதை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிக தெளிவான பாடமாக இருக்கிறது. நான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரம் ஒரு அற்புதமான வேலைக்காரனை உருவாக்குகிறது, ஆனால் அது ஒரு பயங்கரமான எஜமானனாயும் இருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றால், கிறிஸ்தவ தடகளத்தில் நீங்கள் கிரீடத்தை வெல்லப் போகிறீர்கள் என்றால், உங்கள் சரீரம் உங்களை கட்டளை கொடுக்க முடியாது. உங்கள் சரீரம் உங்களை கட்டுப்படுத்தாது. அதன் விருப்பங்கள் மற்றும் பசியால் நீங்கள் கட்டுப்பட மாட்டீர்கள் என்ற நிலையை உங்கள் சொந்த அனுபவத்தில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் தேவனுடைய தெய்வீக விதி மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கம் பற்றிய உணர்வால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். மேலும் உங்கள் சரீரம் உங்களுக்கு கட்டளையிடாதபடி, உங்களை தடை செய்யாதபடி, உங்கள் பந்தயத்தில் உங்களுக்கு இடையூறாக இல்லாதபடி அதை கட்டுப்படுத்த தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்ய முடியும். இதை செய்வதற்கான அடிப்படை வேதபூர்வமான வழிகளில் ஒன்று வழக்கமாக உபவாசத்தை கடைபிடிப்பதாகும் என்று நம்புகிறேன். நீங்கள் உபவாசம் இருக்கும்போது உங்கள் சரீரத்துக்கும் உங்கள் மாம்ச இயல்புக்கும் இந்த அறிவிப்பை கொடுக்கிறீர்கள்: நீ என்னை கட்டுப்படுத்தவில்லை, நான் உனக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. நீ என் வேலைக்காரன். எனக்குள் இருக்கும் தேவனுடைய ஆவி நான் என்ன செய்ய வேண்டுமென்று அறிவிக்கிறதோ அதற்கு நீ கீழ்ப்படிவாய். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை மீண்டும் இதே நேரத்தில் உங்களிடத்தில் வருவேன். நாளை உபவாசம் சரித்திரத்தை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென்.